இதுக்கு இப்படி பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களே. என்ன சொன்னாலும் எதுக்காக ஒன்று ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களே. வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு கமெண்ட் பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அடுத்து என்ன இதை வச்சு நம்ம இது பண்ணி நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து 2 கமெண்ட் தான் மொத்தத்திலே வந்திருந்தேன் எனக்கு. நல்ல கமெண்ட்னா 2 கமெண்டு. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களே மாதிரி டெலிவரி பாய்க்கெலாம் மீட் பண்ணும்போதெல்லாம் சாக்லேட் கொடுங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த வீடியோவில் நான் வந்து ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பேன் ஒரு ஆளுக்கு. ஏன்னா எனக்கு சாக்லேட் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு ஆள் எனக்கு சாக்லேட் தந்தாங்க. ஸோ நான் அது வேஸ்ட் பண்ணாமல் அவர்கிட்ட கொடுத்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் மீட் பண்ணுறவங்க உங்களுமே ரைடர்ஸ் வந்து சிக்னலில் மீட் பண்ணுறவங்களுக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாஸ்மின் செக்ஷன் இல்லைங்க, அல் யாஸ்மின் செக்ஷன் இல்லை. ஸோ என்ன தெரியுதா, இந்த ரெட் கலர் காமிக்குதா ஒரு லைட் டார்க் ஆரஞ்சு கலரில். ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன் மால்கா. ஸோ பக்கத்தில் தான் யாஸ்மின் மால்காங்கிறது, அல் யாஸ்மின் அல் மால்கா. ஸோ இன்றைக்கி நம்ம மால்காவில் தான் நம்ம செக்ஷன், அதனால் நம்ம மால்காவுக்கு போகிறோம். இப்போ மால்காவில் போய்ட்டு அங்கே போய் தான் ஆக்டிவ். இப்போ நம்ம ஒரு செக்ஷன் புக் பண்ணுறோன்னா நம்மளை ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த ஏரியாவில் இருந்தாலும் மட்டும் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டு புக் பண்ணோம். மணி இப்போ என்னென்னா 6 மணி சரிங்களா, ஈவினிங் 6. இந்த ஈவினிங் 6லேருந்து நாளைக்கு மார்னிங் சரிங்களா, விடிய காலம் மார்னிங் 3:45 வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன் செக்ஷன். நான் ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்டர் பிரச்சனை இல்லை, பட் அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து போய் ஒரே மாதம் ஒரு மாதம் மட்டும் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா போதாது இல்லைங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண தான் இதாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணாதானே நம்ம அதால் நம்மளுக்கு அந்த ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஒரு மாதம் மட்டும் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துடக்கூடாது. எல்லா மாதமும் கிடைக்கிறக்காக நம்ம போராடணும். அதனால் இந்த மாதமும் அதேமாதிரி ஹார்ட் ஒர்க் தான். இந்த மாதம் இல்லைங்க, எல்லா மாதமும் ஹார்ட் ஒர்க் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு கிவ்அவே வேறு ஏதாவது இது சேலஞ்ச் அந்த மாதிரி கொடுத்து உங்களை நான் பண்ண வைக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி ஒரு மாதிரி ஏரியாவே கொஞ்சம் மந்தமாக இருக்கா இல்லை நான் இன்றைக்கி வந்தது. ஆனால் நான் எல்லா நாளுமே டெய்லியும் 2 மணிக்கு வந்துடுவேன் சரிங்களா. ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வருவேன். இன்றைக்கி என்னென்னா நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான். அது நார்மலாக பசங்களுக்கு இருக்க வந்து ஒரு இது தான் சரிங்களா. ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. ஸோ நைட்டு எனக்கு தூக்கமே வரல நேற்று. நான் ரூம் போனது நேற்று பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ரூம் போயிட்டேன், 12:30க்கு ரூம் போயிட்டேன். 1/2 மணி நேரம் போயிட்டு நம்ம ரைடிங் க்ளவுஸு, ட்ரெஸ்ஸு, ரைடிங் ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க அந்த பேடு, அது க்ளவ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணேன். ஷூஸ் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படுத்தேன். நினைவுகள் வந்து விட்டது. அது ஒரு மாதிரி மோசமான நினைவுகள்னு வைங்களேன். அப்புறம் அதே போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். தூங்குறதுக்கு மணி பார்த்து 4:30 ஆயிடுச்சு. 4:30க்கு தூங்கின பிறகு தான் அப்போ எந்திரிச்சிருக்கேன். மணி 2 மணியோ 2:15 இருந்துச்சேன். அதுக்கப்புறம் போயிட்டு ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டு தயிர் வாங்கிட்டு வந்து தயிர் சாதம் பிணைஞ்சி சாப்பிட்டு கிளம்பி வர்றதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. வந்து அப்புறம் 6 மணிக்கு செக்ஷன் புக் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம் செக்ஷன் இல்லாமல் உட்காந்து 6 மணிக்கு புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே போனோம் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறாங்கங்க. சவுதி அரேபியாவில் இருக்க நம்மளே மாதிரி பிழைக்கிறதுக்கு தான் அவங்களும் இங்கே வந்திருக்காங்க சரிங்களா. சும்மா நான் எல்லா இடத்தையும் சொல்ல, எனக்கு இங்கே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய யூடியூபர் வேறு இருக்கார் சரிங்களா. இந்த ஹவுஸ் டே ஒரு ஒர்க் வந்திருக்கவங்கலாம் நான் சாப்பிட போயிருந்தேன் நேற்று. அதில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹவுஸ் டிரைவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு நாய் பொழப்பாச்சா, இந்த பொழப்புக்கா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. அது எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா நான் பார்க்குற வேலை, எனக்கு இதுதான் சாப்பாடு போடுது, இதுதான் என் குடும்பத்தை பார்த்துக்கிடுது. அப்படிங்கும்போது அவர் இந்த வேலையை நாய் பொழப்பு அப்படிங்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன். கேமராவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சு பார்த்தேங்க. இப்படி நம்மளை பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. மேபி இந்த மாதம் நான் லேப்டாப் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தேன். சரி, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்ஸ்டா 360 வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஏன்டா திரும்ப இன்ஸ்டா 360 போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வேறு என்ன பண்ண, அதுதான் இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது கோப்ரோ விட. ஏன்னா கோப்ரோவில் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. கோப்ரோ வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டோன்னா அதை மிஞ்சிறதுக்கு கேமராவே கிடையாது, ஆக்ஷன் கேமரா எதுவுமே கிடையாது.
கோபுரோ இன்ஸ்டா 360 என்ன பண்ணோன்னா அதுவே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி தந்துடுது, அவுட்புட் தந்துடுது. அதனால தான் வேலை சிம்பிளாகிடுது, கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் நான் இன்ஸ்டா 360 வாங்குகிறேன் திரும்பியும். இல்லைனா கோப்ரோ மேக்ஸ் 360 வாங்கிடலாம் சரிங்களா. அது ரேட் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் பெருசு சரிங்களா. இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும். நார்மலாக 360 விட அது கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும். ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இப்படி இருக்க வியூ வந்து இப்படி ஆயிரும். உடனே ஹெல்மெட் ஏதாவது பள்ளத்தில் விட்டேன்னா தலையிலேருந்து ஆயிரும். ஹெல்மெட் இப்போவே எல்லு தான் வாங்கியிருக்கேன், டைட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி அது என்ன கொஞ்சம் கீழே இழுத்து ஹெல்மெட் போயிடுச்சுன்னா அப்புறம் புதுசு திருப்பி வாங்க வேண்டியதாயிரும். அதனால தான் கோப்ரோ வந்து இந்தியா போகும்போது வேணால் வாங்கலாம், சஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா கேமரா வாங்குறதுல ப்ராப்ளம் இல்லை, செலவு பண்ணலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணலனாலுமே இந்தியாவில் போய்ட்டு யாருக்கிட்டனாலும் சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா மோட்டர்லாகோட கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி ஆகிட்டே இருக்குது. என்ன கூட 10,000 இப்போ இங்கே நான் இவ்வளோ ஒரு அமௌண்ட் வாங்குறேன்னா அங்கே போய் ஒரு 500 2,000 3,000 குறையுமா தவிர மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. விற்கலனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம அடுத்த BMW எடுக்கும்போது ஐயோ பைக் நேம் ரிவீல் பண்ணிட்டேனே. சரி ஓகேங்க, BMW தான் எடுக்க போகிறேன். BMWவில் GS 310 அட்வென்ச்சர் அது எடுக்கலான் இருக்கேன் சரிங்களா. நேக்கடில் அட்வென்ச்சர் டைப்பில் இருக்குங்களா, ஸோ அது எடுக்கலான் இருக்கேன். அடிக்கும்போது கேமராவில் ஒரு 360 வச்சுருப்பேன், ஹெல்மெட்டில் ஒரு 360 வச்சுருப்பேன், ஃப்ரண்ட்டில் ஒரு 360 வச்சுருப்பேன், கண்டிப்பாக 2 360 வச்சுருப்பேன். அப்போ இப்போ வச்சுருக்க இன்ஸ்டா 360 என்ன பண்ணுவேன்னா கிவ் அவே பண்ணிடுவேன், ஃப்ரீ கிவ் அவே. சேல்லாம் கிடையாது, இப்போ நான் வச்சுருக்கிறது இன்ஸ்டா 360 மட்டும், இப்போ வச்சுருக்கிறது மட்டும் கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா இது நான் வாங்கியும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்த அக்டோபர் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ். இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ். ஏன்னா நான் போன அக்டோபருக்கு எல்லாம் தான் வாங்கியிருந்தேன், என்னோட பர்த்டே டைமில் வாங்கியிருந்தேன். அது ஒரு ஆர்டர் கூட எடுக்கலைங்க, மணி 6:41 ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஆர்டர்லாம் எடுக்கலைன்னா அப்புறம் எப்படி சேலரி வரும், எப்படி இது பண்ண முடியும். வாங்கிட்டேன் பால்ட்டு. இல்லையா இந்த டென்ஷன் எனக்குமா. ஸோ இப்போ டைம் என்னென்னு பாருங்கள், 7:11. இப்போ தான் மொதல் ஆர்டரே வந்திருக்கு. இடம் இருக்குது, எங்கே கொண்டு வந்து விட்ருக்கான் பாருங்க முட்டாப்பை. பார்க்கிங் நான் அந்த வண்டி விட்றக்காட்டி நான் வண்டி விட்டேங்க. அப்போ அறிய வேண்டாம், முட்டாப்பை பின்னால் வந்து விட்ருங்க. அப்புறம் எப்படி பைக் வெளியே போகும், அறிய வேண்டாம். நம்ம பார்க்கிங்கை தவிர வேறு எங்கேயா விட்டா அது ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதுக்கும் போலீஸ் பிடிப்பாங்க. more than time waiting. இப்போ பண்ணது எல்லாம் தப்பு தான், எனக்கே தெரியும், டிராஃபிக் வயலன்ஸுன்னு தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன யூட்டர்னுக்காக நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன்னா டைம் ஆயிரும். அதனால் இந்த ஒரு யூட்டர்ன் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கேமரா இல்லை, போலீஸ் இல்லை. தூக்கமும் வருது, என்ன பண்ண, நல்லா தூங்கினேன் ரூமில். அரைக்குறையாக தான் தூக்கம், இருந்தாலும் பாடி நல்ல ரெஸ்ட் கொடுக்க தான் செய்கிறேன். சரி ஓகே, எப்படியும் 3:45 வரைக்கும் வேலை பார்த்து தான் ஆகணும். ரொம்ப ஆர்டர் கம்மிங்க, ஆர்டர் எடுத்தே ஆகணும்.
இப்போ தான் கரெக்டாக 2.2 கிலோமீட்டர்ஸ். 45 நிமிஷம் உட்காந்துருப்போம், ஆர்டர் வரல. எல்லாருக்கும் அப்படி தாங்க. இன்றைக்கி காலையில் வந்த ரிஃபை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி 10 மணிக்கு வந்தார். அவர் இப்போ வரைக்கும் 10 ஆர்டர் தான் எடுத்திருக்காரு. சரிங்களா? அதுமாதிரி டான் காலையில் 9 மணிக்கு வந்திருக்காரு, அதிகபட்சம் ஒரு 11 ஆர்டர் எடுத்திருப்பாரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது லீவ் டைம். சரிங்களா? எல்லோரும் அவங்களோட வில்லேஜு இல்லை அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவோட வீட்டுக்கோ பக்கத்து ஸ்டேட் தமாம், ஜித்தா, அவாவ், ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. அதனால் இங்கே யாரும் இல்லை. இருக்கிறவங்க மேபி கடையில் வந்து வாங்கிடுறாங்கனால ஆர்டர்ஸ் பெருசாக இல்லை. இந்த கடைசி 2 நாள் அப்படி தான் 3 நாள் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம். இந்த வாட்டி அதேமாரி சிறப்பாக இப்போ என் பண்ணுறோம். இன்றைக்கி விடிய காலம் 3 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா ஏதாவது செக்ஷன் எடுத்து ஒரு 6 மணி வரைக்கும் இருந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்த பிறகு ரூம் போனோம். என்ன